பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ வாலண்டியராக வந்து வண்டியில் ஏறி வாங்கி கட்டிக்கிறார் நம்ம விக்கல்ஸ். அதாவது தேவையே இல்லாமல் அவர் திவ்யா கூட ஆர்குமெண்ட் போகிறாரு அண்ட் வேர்ட்ஸ் நிறையா விடுறாரு. ஸோ அவர் வந்து கோல் ஃப்ராடு என்னென்னமோ சொன்னார். இவ்வளோலாம் பேசிட்டு அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறார் அப்படின்னா, வீக்கெண்டில் டெஃபினட்டாக இதை அட்ரஸ் பண்ணப்படும். அட்ரஸ் பண்ணும்போது நம்ம ஏதாவது பேசி சமாளிச்சிக்கலாம். சார் அவர் சுற்றி விடுவார் சார், சொன்னாலே கேட்க மாட்டுறார் சார், நம்ம பேசுகிறத காது கொடுத்தே கேட்க மாட்டுறார் சார், ஒரு மனுஷியாக நம்மளை மதிக்கவே மாட்டுறார், ஒரு மனுஷனை நம்மளை மதிக்கவே மாட்டுறார் சார் அப்படின்ற மாதிரி அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அவர் தான் நல்லா வாங்கி கட்டிட்டு போயிட்டார். சரி, விக்கல்ஸ் எப்படிப்பட்ட கேரக்டர்ன்றது திவ்யா ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சூப்பராக சொன்னாங்க. அதாவது சாண்ட்ரா அந்த முதல் வாரத்தில் வந்து அந்த ஹோட்டல் டாஸ்க் நடக்கும்போது அவங்க ஒரு மாதிரி அரகெண்ட்டாக பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அவங்களோட சீக்ரெட் டாஸ்க். ஆனால் இது எப்போ சீக்ரெட் டாஸ்க்குன்னு தெரிஞ்சதோ அப்போ விக்கல்ஸ்க்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. ஏண்டா நீங்கள் நடித்த நடிப்புக்கு தான் நான் அந்த அளவுக்கு அழுது என்னோட மேனேஜர் போஸ்டிங் எல்லாம் கொடுத்து அழுது நான் நல்லவனாக இருந்தேன். ஸோ அப்போ நீங்கள் நல்லவனாக இருந்தால் என்னை மதிக்க மாட்டீங்க. எங்கள் வீட்டிலலாம் பார்த்துருப்பாங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் நான் அழுகிறத பார்த்துருப்பாங்க. விடமாட்டேன்டா, இனிமேல் பாருங்களேன் என் கேம் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்களேன். அழுதுறது ஒருத்தர் நல்லவனாக இருந்தால் நீங்கள் அவன் மண்டையில் மிளகா அரைக்கிறீங்களா, நான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வாரங்கள் அவர் தொடர்ந்து சாண்ட்ராவே டார்கெட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் ஆகிட்டார் அப்படின்னா அவர் அதை தான் பண்ணுவார். அண்ட் ஒரு சீக்ரெட் டாஸ்கில் தன்னை தோக்கடிச்சதே தாங்க முடியாத விக்கல்ஸ் திவ்யாவும் இப்போ டார்கெட் பண்ண ஆரம்பிச்சார். இப்போ அவர் திவ்யாவை டார்கெட் பண்ணுறதுனால அவருக்கு சாண்ட்ரா பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியறதில்ல. அண்ட் அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி தன்னை ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அவர் வந்து ஆர்குமெண்ட், இப்போ ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வர மாட்டாங்க அப்படின்றாருங்க அப்படின்னு விக்கல் சொல்கிறார். திவ்யா ஆர்குமெண்ட் வரதில்லைன்னு. ஆனால் ஆர்குமெண்ட் வந்தாலுமே அவங்க கிட்ட அவர் காமிக்கிற பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, லைக் நீ பாட்டுக்கு பேசு, நான் எதுக்கு மதிக்கணுன்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்தை சீரியஸாக அட்ரஸ் பண்ணும்போது அவங்க ஆடிக்கிட்டு அவங்கள வந்து கண்டுக்காமல் பண்ணுறதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நான் எதுக்கு சார் இந்த ஆர்குமெண்ட் வைக்கணும், அதனால தான் நான் கேட்காம போகிறேன் அப்படின் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா விக்கல்ஸ். சார் அவங்க பேசுவாங்க, 1/2 மணி நேரம் பேசுவாங்க சார், சுற்றி விடுவாங்க சார். ஆக்சுவலி இந்த சுற்றி விடுவாங்கன்ற வார்த்தையை நம்ம சேதுன்னு அடிக்கடி யூஸ் பண்ணுவார். ஸோ இதை வச்சு அவர் அப்படியே ரிலேட் பண்ணுறாரு. சேதுனா திவ்யாவை சொல்லியிருக்காங்க இல்லையா, எங்க பேசினா ஒரு விஷயத்துக்கு டேரெக்டாக வாங்க, சுற்றி விடாதீங்கன்னு. அப்போ இதை வச்சு அதை ரிலேட் பண்ணுறாரு. அப்போ சேதுனாவும் ஆமாம் இல்லை நாமளும் இதை யோசிச்சிருக்கோம், திவ்யா சுற்றி விடுவாளோ அப்படின்ற அந்த வேர்ட் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் சார் அவங்க பேசுவாங்க, சுற்றி விடுவாங்க. அண்ட் ஒரு தடவை நாமினேஷனில் கூட இவர் விக்கல்ஸ் அதை சொல்லியிருப்பாரு. அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ஹெவி பிஆர் இருக்குது, அந்த பிஆர் டீம் தான் அதை புரிஞ்சு மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லித்தராங்க அப்படின்னு. ஏன்டா அவங்க என்ன வேறு ஏதாவது லாங்குவேஜில் பேசுகிறாங்களா, இல்லை ஏலியன் லாங்குவேஜ் ஏதாவது திவ்யா பேசுகிறாங்களா, மக்களுக்கு அது புரியாது, ஒரு பிஆர் டீம் தான் வந்து விலைக்கு சொல்லணும் அப்படின்னு. அதாவது அவளுக்கு பேச தெரியாது, அவளுக்கு ஒழுங்காக பாயிண்ட் பேச தெரியாது, அது மாதிரிலாம் எவ்வளோ விஷயத்தில் அவங்கள வந்து காயப்படுத்தியிருக்காரு. இப்போ விக்கல்ஸ் ஒரு விஷயத்த பாயிண்டாக அட்ரஸ் பண்ணுறாரு, சூப்பர், அது அவரோட டேலண்ட். அப்படின்னா திவ்யா ஒரு விஷயத்த போல்டாக அட்டென்ட் பண்ணுவாங்க, அது அவங்களோட டேலண்ட். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாது விக்ரம். உங்களுக்கு ஒரு விஷயத்த ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக பேச தெரியும் அப்படின்றதுக்காக நீங்கள் சுப்பீரியர் கிடையாது. அவங்களுக்கு ஒரு விஷயத்த லென்த்தியாக பேச தெரியும், டீட்டெயில்டாக பேச தெரியும் அப்படின்றதுக்காக அவங்களும் வந்து உங்களை விட கீழன்றதெல்லாம் கிடையாது. பட் அப்படி தான் பல இடங்களை நாமினேஷன் பண்ணும்போதும் சரி, இப்போ பேசும்போதும் சரி, அவங்க 1/2 மணி நேரம் ஒரு விஷயத்த பேசுவாங்க சார், நானும் பொறுமையாக புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு தான் கேட்டால் அவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க. சார் நீங்கள் அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறீங்க சார், அவங்க பேச வந்தாலே அவங்கள கலாய்க்கிற டோனில் பார்க்குறீங்க, புள்ளி பண்ணுறீங்க, அப்போ அவங்க எப்படி உங்ககிட்ட நடந்துக்குவாங்க. அதை சேதுன்னா ரொம்ப அழகாக கேட்டார். இப்போ உனக்கு என்னப்பா, நீ வந்து நீ சொல்கிறத அவள் கேட்கணும், லிசன் பண்ணணும் அப்படின்னு நீ ஆசைப்படுற, அப்போ லிசன் பண்ணணும் ஆசைப்பட்டா நீ அதுக்கான முயற்சி எடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பட் இதை விக்கல்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. விக்கல்ஸ் தன்னோட தோல்வியை ஒத்துக்க மாட்டார். அதை நியாயப்படுத்துறதுக்காக தான் அவர் கடைசியாக கூட வினோத் கூட பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, லைக் அப்போ திவ்யா பண்ணால் எல்லாமே நியாயம், திவ்யா பண்ணுறது கரெக்டாக, நம்ம ஒத்துக்கிட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி. இப்போவும் அவரால் சேது சார் சொன்னதை அக்செப்ட் பண்ண முடியல. சேது சார் சொல்கிறது எல்லாரும் அக்செப்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் இத்தனை நாள் விக்கல்ஸ் என்ன பேசிகிட்டு இருந்தாரு, நமக்கெல்லாம் வெளி உலக வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாது, நமக்கு பிரதிநிதியாக ஒருத்தர் நிற்கிறாருன்னா அது நம்ம சேதுனா தான். ஸோ அவர் சொல்கிறத நம்ம அப்படியே கேட்கணும், அவர் சொல்கிறத நம்ம வச்சு போகணும் அப்படின்னு இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தார். இப்போ அந்த சேதுனா தன்னை அப்போஸ் பண்ணி பேசும்போது அப்போ இவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்டு, நான் வாயை மூடிட்டு போகணுமா அப்படின்னு அவருக்கு எரியுது. நான் அடுத்த வாரத்தில் டெஃபினட்டாக திவ்யாவை வந்து பயங்கரமாக இவர் டார்கெட் பண்ணுவார் விக்கல்ஸ். ஏன்னா சேது சார் வந்து இப்போ இவங்களுக்கு திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டாங்களா, அது தப்பு அப்படின்னு உடைக்க ட்ரை பண்ணுவார். திவ்யாவை வேணும்னே
ட்ரிகர் பண்ணி வேர்ட்ஸ் யூஸ் பண்ண வச்சு கத்த வச்சு ஸோ இதெல்லாம் நடக்கிறத வச்சு அவங்க மேலே ஒரு பழி கொண்டு வருவார். ஏன் அப்படின்னா அப்போ நம்மளோட சேது அண்ணாவே நினைக்கணும் அண்ட் மக்களும் நினைக்கணும். போன வாரம் சேது சார் வந்துட்டு போய் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் திவ்யா பாருங்களேன், அவர் விக்கல்ஸ் சொன்ன மாதிரியே எப்போ பாரு அடமெண்ட்டாக இருக்காங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, எப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னு தன்னை அவங்கள காமிக்கணுன்றதுக்காக எந்த கீழ்த்தரமான வேலையும் விக்கல்ஸ் பண்ணுவார். அவர் பயங்கரமான சைலண்ட் கில்லர். பார்க்க தன்னை ரொம்ப மெச்சூர்ட் பர்சன் மாதிரி, தன்னை ஒரு லவ்வபிள் பர்சன் மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு. பட் அவராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, வினோத் திவ்யாவால் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, பொறுமையாக கேட்க மாட்டாங்கன்னு. அவங்களோட ஒரிஜினாலிட்டி அவங்க வெளியே காமிச்சிடுறாங்க. இதுதான் வினோத், கோபம் வந்தால் பேசுவார் வினோத், திவ்யாவுக்கு கோபம் வந்தால் கத்துவாங்க அப்படின்ற ஒரிஜினாலிட்டி அவங்க காட்டுறாங்க. ஆனால் விக்கல்ஸாலையும் தன்னோட தோல்வியை ஏற்றுக்க முடியாது, தன்னோட பாயிண்ட்டை வேலிட் இல்லைன்னு யாராவது சொன்னால் அவரால் ஒத்துக்க முடியாது. ஆனால் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அதுக்கு பின்னாடி இப்படியெல்லாம் இருக்குது, நீ சொல்கிற ஒரு ரீசன் அதில் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தன்னை ரொம்ப மெச்சூர்டாக காமிச்சிக்க ட்ரை பண்ணுற ஒரு பர்சன். ஆனால் அந்தளவுக்கு அவருக்கு மெச்சூரிட்டி கிடையாது. அண்ட் வினோத் எந்திரிச்ச ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா, அவங்க திவ்யா வந்துட்டு அவங்க ஒய்ஃப் பற்றி பேசினாங்க. அண்ட் சேது சாரும் சொன்னார், உங்கள் ஒய்ஃபை பற்றி அவங்க தப்பாக எதுவுமே பேசல, நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அந்த கிராஸ் ஆனாங்க, நீங்கள் சத்தமாக ஒரு விஷயம் பேசினதை கிராஸ் ஆகும்போது கேட்டுருச்சு. ஆனால் அதுக்கு விக்கல்ஸ் என்னென்ன வார்த்தை சொன்னார், நானும் என் ஒய்ஃபும் பேசுகிறத ஒட்டு கேட்டியா, அசிங்கமா இல்லையா அப்படின்லாம் கேட்டாங்க. அதை தான் இவர் நம்ம சேதுனா சொன்னார், யாரும் இங்கே ஒட்டு கேட்கல, லைக் அவங்க கிராஸ் ஆகும்போது உங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னார் இல்லையா. அதை திவ்யா சொன்னதுக்கு தான் எப்படி நீ என் ஒய்ஃப் பேரை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கத்துன்னு மனுஷன் கத்திட்டு இருந்தார் இல்லையா. அதை தான் நம்மளோட இவர் வினோத் சொன்னார், சரி இல்லை சார் அவங்க ஒய்ஃபோட பேரை சொல்லும்போது அது யாராவது எடுத்து சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு. ஐயோ விக்கல்ஸ், இது என்னையா புது உருட்டாக இருக்குது, நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்துட்டீங்க, இது எல்லாமே வந்து நீங்கள் சோஷியல் மீடியான்னு இல்லை, நீங்கள் ஜென்ரலாகவே நம்ம யாருன்னே தெரியாமல் கூட இருக்கட்டும், உங்கள் ஏரியாக்காரங்களுக்கு உங்கள் ஒய்ஃபை யாருன்னு தெரியாதா, அவங்கள பார்க்க மாட்டாங்களா, சரி இப்போ அவங்க நேம் போட்டு சர்ச் பண்ணுறதுனால என்ன சார், அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, ஆக்சுவலி ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்போ நீங்கள் அவங்கள சொல்லியிருக்கணும், நீ வராத, நீ ரொம்ப அழகாக இருக்க, உன்னோட நேம் போட்டு எல்லோரும் சர்ச் பண்ணுவாங்க, வேண்டாம் வராதான்னு சொல்லியிருந்துருக்கலாம், கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் எத்தனை பேர், நிறைய பேர் அவரோட ஒய்ஃபை பார்த்துட்டு இவ்வளோ அழகான பொண்ணாக இருக்கே அப்படின்னு பயங்கரமாக சிம் பண்ணாங்க. டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அது அவன் பொண்டாட்டிடா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகே அழகாக இருக்காங்க, 4 பேர் பேசுதான், ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, அதுக்கு என்ன சார் பண்ண முடியும், என் ஒய்ஃபோட பேரை சொன்னால் அதை போட்டு அவங்க சர்ச் பண்ணுவாங்க, வாட்ஸ் ராங் இன் தட், பேசிட்டும் பார்க்கட்டும், இதனால் என்ன சார் இருக்குது, நம்மளால் இப்போ யார் வாயும் மூட முடியாது. அப்படி பார்த்தா நீங்கள் எந்த ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்லேயுமே இருக்கக்கூடாது, ஃபேஸ்புக் ட்விட்டர்னு இன்ஸ்டா எதுலேயுமே நீங்கள் இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஆக்சுவலி விக்கல்ஸ் வந்து ரொம்ப ஒரு மெச்சூர்ட் பர்சன், எல்லாத்தையும் ரொம்ப ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நினச்சோம். பட் எனக்கு என்னமோ விக்கல்ஸ் பயங்கர டேஞ்சரஸான பர்சனோ அப்படின்ற அந்த ஒரு வினோத் சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்தது. ஒய்ஃப் நேம் போட்டு சர்ச் பண்ணால் என்ன, 4 பேர் பேசுதான் செய்வாங்க, என்னமோ பேசிட்டு போட்டோம் சார், உங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ இன்னசென்ட்டான ஒய்ஃபாக இருக்காங்க, அவங்க எவ்வளோ ஒரு நல்ல லவ்வபிள் பார்ட்னராக இருக்காங்க அப்படின்னு. அவங்க வந்து வெளி உலகத்தில் பார்த்துட்டு வராங்க, விக்கல்ஸ் பண்ணுற தவறுகளை வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் மாற்றிக்கோ அப்படின் போது, இங்கே பாருமா நான் ரொம்ப தெளிவாக விளையாடிட்டுருக்கேன், இது ஏன் வீடு, எனக்கு எல்லாம் தெரியும், நீ எனக்கு எந்த அட்வைஸும் கொடுக்காத அப்படின்னு சொல்லி அவர் எப்போதுமே தன்னை சுப்பீரியராக, ஈவன் தன்னோட அப்பா அம்மா கிட்ட ஒய்ஃப் கிட்ட கூட தான் பெரிய சுப்பீரியர் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் அவர் இருக்கார். சூப்பர். பட் அவங்களும் சரி ஓகேன்னு அவர் சொன்னதுக்கு கன்வின்ஸ் ஆனாங்க, பயங்கர லவ்வபிளாக இருக்காங்க. ஆனால் எனக்கு என்னமோ விக்கல்ஸ் வந்து இப்படி என் ஒய்ஃப் பேரை போட்டு சர்ச் பண்ணிடுவாங்கன்னு சொன்னதெல்லாம் கேட்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல இது தப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் எனிவேஸ் உங்கள் ஒய்ஃப் அப்போ உள்ளே வந்திருக்கக்கூடாது, வந்ததுனால தான் அவங்க இந்த விஷயத்த பேச போனாங்க. அண்ட் யார் அதை பற்றி சர்ச் பண்ணாலும், உங்கள் ஒய்ஃபோட பேரை போட்டு சர்ச் பண்ணாலும் அதில் எந்த தப்பும் இல்லை விக்கல்ஸ். அப்படியெல்லாம் யாரையும் ஒரு பாக்கெட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி உங்களால் வச்சிருக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் அந்த ஒரு மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. ஆனால் இன்றைக்கி அவர் ரியலைஸே பண்ணலை, தான் மேலே தப்பே இல்லைன்ற மாதிரி தான் திவ்யா விஷயத்தில் அவர் பேசிகிட்டு இருக்காரு. வர வாரங்கள் திவ்யாவுக்கு இன்னும் அவர் நிறைய ட்ரபிள் கொடுப்பாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இன்னமும் சரி தப்புன்னு உணர்ந்தால் தான் நம்ம அதை திருத்திக்க முடியும். பட் அவருக்கு இந்த இடத்துல ஒரு ஈகோ ஹிட் ஆயிடுச்சு. நான் தப்பு பண்ணிட்டேனா, அவள் தான் என் பேச்சை கேட்காம போனா, சரிங்க உங்கள் பேச்சை அவங்க கேட்காமலே போகட்டும், ஆனால் அதுக்காக நீங்கள் வார்த்தை விடுறீங்க அப்படின்போது அடுத்த தடவை எப்படி உங்ககிட்ட நம்பி வந்து அவங்களால பேச முடியும். இவன் லூசு பையன் எப்போ வேணாலும் திடீர்னு நம்மளை கடிக்கிற மாதிரி வருவான், என்ன வேணாலும் பேசுவான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தானே போவாங்க. அண்ட் திவ்யா கிட்ட நம்ம சேதுனா ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு, நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியாக இருக்கீங்க, ஆனால் ஆர்கியூமெண்ட்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போங்க, ரிசீவிங் எண்டில் இருங்க அப்படின்னாங்க. டெஃபினட்டாக அக்செப்டபிள் தான். ஏன்னா திவ்யா ப்ளீஸ் உங்களை வந்து அவங்க சொல்கிறாங்க, நியாயமே இல்லாத ஒரு விஷயங்கள் உங்களை சொல்கிறாங்க, பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் நீங்கள் அதை பொறுமையாக கேளுங்க. கேட்டால் தான் அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத ரிசீவ் பண்ணிவிட்டு அதிலேருந்து நீங்கள் திருப்பி அவங்கள அடிக்க முடியும். ஆனால் அதை விட்டு நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னா, இவள் மாற்று கருத்தே கேட்க மாட்டா, இவளை தப்பாக சொன்னால் இவள் ஒத்துக்க மாட்டாளா அப்படின்னு உங்களை வந்து உங்கள் மேலே ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருப்பாங்க.
இருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் அதை மட்டும் திவ்யா டெஃபினட்டாக கற்றுக்கணும். நம்ம மேலே ஒரு கிரிட்டிசிசம் வரதான் செய்யும். அண்ட் அந்த கிரிட்டிசிசம் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக ஆப்வியஸாக இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்காது தான். ஆனால் உங்கள் ஆப்பனண்ட் உங்களை பற்றி என்ன நினைக்கிறான், உங்களை என்னவா அவன் ப்ரொஜெக்ட் பண்ணுறான்றதை தெரிஞ்சு அவன் மைண்ட் செட்டை புரிஞ்சு நீங்கள் விளையாடுறதுக்கு அவனோட பாயிண்ட்ஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு தேவைப்படும். அதை மட்டும் திவ்யா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஸோ ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போங்க, ரிசீவ் பண்ணுங்கள், என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள திருப்பி அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் திவ்யாவை வந்து விக்கல்ஸ் ஒரு டார்கெட் வைக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.